கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறவங்களுக்கும், சே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் சூப்பராக போச்சு, இன்னொரு ப்ரோக்ராம் போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறவங்களுக்கும் முதலாவது எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக பண்ணாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிட்டு, தம்பிமார்கள் இந்த டைம் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது ஏசப்பாவோட சமூகத்துக்கு எட்டுச்சான்னு தெரியல. அதான் பாஸ்டர் மூலமாக பாஸ்டரே சொன்னாங்க, ஈஸ்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் போடலாமே அப்படின்னு. எங்கள் மதிப்புக்குரிய பாஸ்டர் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் பிள்ளைகள் ரொம்ப உற்சாகமாக இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாட்களில் ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணலான்னு நாங்கள் உற்சாகமாக வந்திருக்கிறோம். நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஏசப்பாவுடைய அற்புதங்கள் அநேகம், அதை அளவிட முடியாது. அந்த அற்புதங்களை நீங்கள் நம்ம வேதாகமத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் எப்போமாவது யோசிச்சிருக்கோமா அந்த அற்புதங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தா? இல்லை ஏசப்பா உயிர் தழுந்த அந்த நாட்களை நம்ம நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? அதை உங்கள் கண்ணுக்கு முன்பாக எங்கள் பிள்ளைங்க கொண்டு வராங்க. ஒரு சின்ன கற்பனை தான், பார்க்கலாமா? கிடைச்சா போதும், ஒரே பேச்சு தான். இங்க வாங்க, நானும் நடிக்கிட்டு எல்லாரும். ஏற்கனவே ஸ்வீட்டு சொல்லி விட்டா அதிகமாக பேசிட்டே நின்னீங்கன்னா கூப்பிடுவேன்னு கோபப்படுவான்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன். பரபாச விடுதலை பண்ணணுமா? அவன் எவ்வளவு பெரிய கொலைகாரன், அவனை போய் விடுதலை பண்ண சொல்றாங்க. எந்த ஜெயிலையாச்சும் சேர் போட்டு உட்கார்ந்து பாத்திருக்கீங்களா? என்ன பண்ண, நம்மள கொலை பண்ணாலும் கொலை பண்ணி விட்டுருவான். டேய் எந்திரிடா, டேய் எந்திரிடா, டேய் எந்திரிங்கிற. உனக்கு இன்னைக்கு விடுதலை. உனக்கு பதிலா ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தரை கைது பண்ணி தண்டனை கொடுத்தாச்சு, நீ போலாம். ஜெயில ஒரு ஏசி வச்சானா வந்துட்டான் விடுதலை பண்ணதுக்கு. வாடா வா, இன்னொரு கொலை பண்ணிட்டு திருப்பி இங்க தானே வருவ. அப்போ உனக்கு சேரு கூட கிடையாது. வாங்க வாங்க, என்ன வேணும்? இது என்ன கலரு? இதா, இது பச்சை கலரு. அது என்ன கலரு? ஜெயில வந்து ஒரு Dress கூட எடுக்கல, இப்போ போய் Dress எடுக்கலாம். அது என்ன கலரு? இது என்ன கலரு? அப்படியா? இது என்ன கலரு? போண்டா கலரு. ஏன்டா அவன் ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கான், உனக்கு இந்த கலருமா தெரியல? அவனே இன்னைக்கு நாளைக்கான்னு சோத்துக்கு செத்தவன் மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் உயிரை வாங்கிட்டு இருக்க. இல்லையா? என்னது? சும்மா இருடா, தேவையில்லாத பேசாத. நீ சொல்லையா? நான் இப்போதான் இந்த கலர்ல கத்திட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? இப்பதான் கலரை கத்திட்டு இருக்கியா? ஆமா, இதுல கலர் எனக்கு தெரியாது. இந்த கலர்லாம் இப்போதானே கத்திட்டு இருக்கேன். முழு மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இந்த கலருமா தெரியாது? ஐயா, மறுநாள் நேரத்து என்ன இருந்து நேரத்து நான் அதான் கத்துக்கிட்டேன். இப்போ எல்லா கலரும் கத்திட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா, நீ அந்த குருட்டு பையன் இவன் தானே? ஆமா, நான் தான் வருத்திமேயு. உங்க அப்பன் தானே சிதையு? நோ, அவர் தான் என்னுடைய அப்பே. காலங்காத்தாலே இந்த கடி ஜோக்கெல்லாம் கேட்கணும்னு எழுதி வச்சிருக்கு. சரி அதெல்லாம் விடு, உனக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சது? அதுவா, ஒரு நாள் நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். ஆமா, நீ பிச்சை எடுத்துதான் பழிப்பேன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஏசப்பான்னு ஒருத்தர் ஊருக்கு வந்திருந்தாரு. அப்போ அவர் பேய்களை ஓட்டுவாராம், நோய்கள்லாம் குணமாக்குவாராம் நான் கேள்விப்பட்டேன். நான் அவர்கிட்ட போனேன். ஐயா எனக்கு பார்வை கொடுங்க ஐயா என்று கேட்டேன். அவர் எனக்கு பார்வை கொடுத்தாரு. என்னடா சொல்ற? ஆமா, இதெல்லாம் கேக்குறியே, யார் நீ? நீ இப்போ இந்த ஏசுன்னு சொல்லிட்டு இருந்த தெரியுமா? அவர் யாரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு பதிலா தான் என்னைய வெளியே விட்டுருக்காங்க. கொலகார பயலா நீ? அவருக்கு பதிலா உன்னையா வெளியே விட்டாங்க? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சாதானே. அவருக்கு பதிலா வெளியே வந்துட்ட. ஆனா அவர் எவ்வளவு நல்லவர், உலகத்துக்கு நன்மை செய்யறவர், எல்லா மக்களுக்கும் நன்மை செஞ்சிருக்காரு. அவருக்கு பதிலா வெளியே விட்டுருக்காரு, உன்னையத்துக்கு வெளியே விட்டாங்க. உனக்கு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சரி, அவருக்கு பதிலா வெளியே வந்துட்ட, கொஞ்சமாவது அவரமா இருக்க ட்ரை பண்ணியா? போறான் பாரு, ஒரு துணி எடுக்காம இவ்வளவு நேரம் கலர் என்ன கலர் என்னன்னு கேட்டுட்டு. சரி வாங்கனே வாங்கனே, இந்த பாருங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கும்.
மூஞ்சி மாதிரியே இருக்கு, ஒரு நல்ல சட்டையா தா. வாயா பேசுற, வாய் உள்ள இருந்து அடி பத்ததுல போல. இரு, உனக்கு 10 வருஷம் தூசி தட்டின துணி தாரேன். இந்தாங்கண்ணே, நல்லா இருக்கு பாருங்க. இது உங்களுக்குனே காஸ்டியூம் பண்ண மாதிரி இருக்கு. குருட்டு பையன் நீ தான் நினைக்கிறேன். சரி விடு. ஏசு நல்லவரு. ஏசு உங்களோட பாவத்துக்காக மரித்தாரு. ஏசு நல்லவரு. அக்கா ஏசு நல்லவருக்கா. அண்ணே ஏசு நல்லவருனே. எனக்குள்ள 2000 பிசாசு இருந்துச்சு. ஆனா ஒரே வார்த்தையில ஏசு வரட்டிட்டாரு. உங்களோட பாவத்துக்காகவும் என்னோட பாவத்துக்காக தான் ஏசப்பா அங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அண்ணே ஏசு நல்லவருனே. அக்கா ஏசு நல்லவருக்கா. உன்னை இப்ப தூக்கி தொங்க விட போறேன். சொல்லுங்கண்ணே. ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்த? உனக்கு 2000 பிசாசு இருக்கு, அதுலயும் ஏசு வரட்டிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாண்ணே, எனக்குள்ள லேகியோன் பிசாசு இருந்துச்சுனே, 2000 பிசாசு இருந்துச்சுனே. ஆனா ஒரே வார்த்தையில ஏசு வரட்டிட்டாருனே. இப்போ ஏசுக்காக நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். ஏசு நல்லவருன்னு பாருங்க, அவன் ஒரு பிசாசு வரட்டுறதுக்கே நாக்கு தள்ளி போயிருது. இதுல உனக்கு 2000 பிசாசு வர இருந்துதா? ஆமாண்ணே, எனக்குள்ள 2000 பிசாசு இருந்துச்சுன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்னே. ஆனா ஒரே வார்த்தையில ஏசு வரட்டிட்டாருனே. என்னடா சொல்ற? காலகாத்தாலே வந்துட்டான் பாரு போய் சொல்லதுக்கு. அப்படிலாம் இல்லண்ணே. அம்மா நீங்க யாருண்ணே? நீ இந்த ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்க பாரு, அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு பதிலா தான் என்னைய வெளியே விட்டுருக்காங்க. வேற எனக்கு பதிலா தான் அவங்கள வந்து தூக்குல தொங்கிருக்காங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சரி 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 தம்பி, நீதான் அந்த பரபாசா. டேய் தம்பி, உன்னோட பாவத்துக்காக தான் அங்க ஏசு தொங்கிட்டு இருக்காரு. நீ பண்ண அக்கிரத்துக்காக, நீ பண்ண பாவத்துக்காக ஏசு அங்க அடிபட்டு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. நீ வந்து திருட்டு பையன் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் உனக்காக அவரு அங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. நீ இங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கா, புது ட்ரெஸ் எடுக்கிறா, புது ட்ரெஸ் போடுறா. ஆனா அவரு அங்க ட்ரெஸ்ஸே அவங்களோட ட்ரெஸ்ஸை கொடூரமா ஆக்கி அவங்களோட துணியை 4 பேர் பிச்சு எரிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் அங்க உனக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு. உன்னோட பாவத்துக்காக தான் அங்க கஷ்டப்பட்டு இருக்காரு. மனம் திரும்பு. ஷப்பா, இன்னுமே புரியல. காதுல வந்து கொய கொயன்னு கத்திட்டு போயிருக்கான். ஐயோ பரபாஸ் கொலைக்கார பையனே. காலையிலே பிளானிங்கா அடுத்த லேயர் கொலை பண்ணலான்னு. ஆமா, உன்னையதான் இப்போ போட்டு தள்ள போறேன் பாரு. என்ன மெலிஞ்சு போயிட்டேன்? ஆமா, அந்த ஜெயில களியா போட்டு தள்ளிட்டாங்க, அதனாலதான். பார்த்தா களி தின்ன மாதிரியா இருக்குது. டேய் டேய் தள்ளுடா தள்ளுடா. டேய் லாசருடா, உயிரோட லாசரு. எப்படா வந்த? எப்படி உயிரோட இருக்க? டேய் சூப்பர்டா. ஆனா என்ன கொஞ்சம் கப்பு தான் அடிக்குது. என்னடா காலையில மப்பா ஓதையா உன்னே போய் தொட்டு பார்த்துட்டு உயிரோட வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நான் கொஞ்ச நாள் முன்னாடி முடியாம செத்து போயிட்டேன்டா. என்னது செத்து போயிட்டியா? இது என்ன கம்பி கட்டுற கதையோட பெரிய கதையா இருக்குது. கம்பி கட்டுற கதைலாம் இல்ல, இதுதான் உண்மை. கொஞ்ச நாள் முன்னாடி நான் செத்து போயிட்டேன்டா. ஏசப்பா தான் வந்து என்ன 3 நாள் கழிச்சு என்ன உயிரோட கலையில இருந்து எடுத்தாங்க. என்னடா உண்மையாவா சொல்ற? அதான் உண்மை. அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க நிக்க பத்தியா, அதுவும் ஏசப்பாவால தான். உண்மையாச்சும் திருந்தி வாழ பாரு. சரிடா. ஹலோ. என்னடா எதுவுமே புரியல. ஏசப்பா நல்லவங்க மட்டும் புரியுது. கடைசி வரைக்கும் அந்த மனுஷனை பார்க்காம போயிட்டேன்னு என்ன பண்ணேன்னு தெரியலையே. சொல்லிட்டா? ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டாங்களால? அட உங்களுக்கு தெரியுமா? ஏய் கிரேசி, எஸ்தர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டாங்களால? அப்படியா? ஆமா. உயிர்த்தெழுந்துட்டாங்களா? ஆமா, வாங்க நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டாங்க. ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டாங்க. என்னன்னு? என்னமா சொல்லிட்டு இருந்த? ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டாங்களானே? சிலுவையில அறையப்பட்ட ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டாங்களானே? உண்மையாவாமா? அவங்கள நான் எங்க போய் பார்க்கலாம்? அவர் பேதுரு வரைய வீட்டுல இருக்காங்களானே? வாங்க நான் சொல்றேன், நீங்க வாங்க. சரிம்மா. இதுதான் பேதுரு வீடா? ஏசப்பா, ஏசப்பா நான் தெரியறேனா? ஏசப்பா தம்பி இங்க வாப்பா. ஏசப்பா, ஏசப்பா அவன் பெரிய கொலைகாரன். ஏசப்பா அவனெல்லாம் பக்கத்துல விடாதீங்க. கொஞ்சம் வழி விடுங்கப்பா. நீ தள்ளி போடா, தள்ளி போ. நீங்க தான் இந்த ஏசப்பாவா? ஆமாப்பா. ஏசப்பா, இந்த குருட்டு பையனுக்கு கண்ணு தெரிய வச்சது,
வேற செத்து போன உயிரோட எழுப்புனது, வேற இந்த 2000 லேகியோ பிசாசு இருக்கு அதெல்லாம் விரட்டுனது எல்லாமே நீங்க தானா? ஆமாப்பா, அந்த இயேசு கிறிஸ்து நாதான். ஏசப்பா, நான் யாருன்னு தெரியறேனா? தெரியும் தம்பி, உனக்காக மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒரு ஒருத்தருக்காகவும் தான் நான் சிலுவையில அடிக்கப்பட்டேன். ஏசப்பா, நீங்க எப்படி சொல்லிட்டீங்க, ஆனா நான் நிறைய தப்புகள் பண்ணிருக்கேன், நான் நிறைய கொலை பண்ணிருக்கேன், அடுத்தவங்களை பத்தி நிறைய பேசிருக்கேன். ஆனா இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுமா? உன்னுடைய பாவம்லாம் என்னைக்கோ மன்னிக்கப்பட்டுடுச்சுப்பா. நான் உனக்காக தான் அன்னைக்கு சிலுவையில அடிக்கப்பட்டேன். நீ இனிமே தப்பு செய்யாம வாழு, நல்லவனா வாழு. என்னோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நான் நல்லவனா வாழலாமா? ஆமாப்பா, நீ இனிமே நல்லவனா வாழு. நான் இப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்ததை பத்தி நீ எல்லார்கிட்டயும் சொல்லு. நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒரு ஒருத்தரும் போய் சொல்லுங்க. சொல்லுறோம் ஏசப்பா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நாடகம் நல்லா இருந்துச்சா? ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே. எங்களுக்கு வாய்ப்பு அளித்த பாஸ்டர் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையோடு இருந்த ஒவ்வொருவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல், இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாட்களில நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டங்களில் இருந்தாலும் அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற வார்த்தையின்படி நம்மளுடைய கஷ்டங்கள் இங்கே இல்லைங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க. யாரு இருக்காங்களோ இல்லையா, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கிற ஒரு நிச்சயத்தோட வாழ்க்கை பயணத்தை தொடரும். அவருக்காக வாழ்வோம். நன்றி.